ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சட்டி காஞ்சதும் எண்ணெயை ஒரு கரண்டி ஊற்றிக்குங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு, வெந்தயத்தூள் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து பொரிய விடுங்க. இது கூடவே ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் அது பொடியை நல்லா நறுக்கிக்குங்க. 2 தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. உப்பு போட்டு வதக்கிக்குங்க. இது கூடவே ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் போட்டு நல்லா வதங்கிட்டு வரட்டும். எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா உப்பு போட்டு ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இதில் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதி வந்ததும் புளி கரைசலை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்ட பிறகு கருவடியும் வேக வச்ச முட்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு சிம்மில் வச்சிங்கன்னா கருவாட்டு குழம்பு ரெடி. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.